17வது டாபிக், வெளிப்படுத்தின விசேஷத்தின் சங்கேத மொழியினை விளக்க அணுகுமுறைகள். வெளிப்படுத்தல் விசேஷம் ஒரு சைன் லாங்குவேஜில் எழுதியிருக்குது. இதுக்கான அணுகுமுறைகள், இன்றைக்கி என்னென்ன டைப் ஆஃப் அணுகுமுறைகளை இன்றைக்கி போதகர்கள் கையாளுறாங்க, இதில் எந்த அணுகுமுறை ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கும்? Approaches to interpret the book of Revelation. நம்ம முதல்ல ஒரு ஊருக்கு போகணும்னு சொன்னால் சரியான ரோடை பிடிக்கணும் இல்லைங்களா? தவறான ரோடை பிடிச்சிட்டோம்னா வேறு ஊருக்கு போயிடுவோம். அது மாதிரி தான் வெளிப்படுத்தல் விசேஷத்தை புரிஞ்சுக்கணுன்ற ஆசையும் ஆர்வமும் நம்மக்கிட்ட வாஞ்சி இருக்குது. இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன டைப் ஆஃப் அப்ரோச் எடுக்கணும், எப்படி நம்ம இதை புரிந்து கொள்றதுன்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட கேட்டோம்னா நிறையா டைப் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஃபியூச்சரிசம், எதிர்கால நிறைவேறுதல். இந்த புஸ்தகம் எழுதுனது 95. ஸோ 500வது வருஷத்துலையும் இது எதிர்காலத்தில் நிறைவேறுதுன்னு சொல்லி சொன்னாங்க. 700வது வருஷத்துலையும் இது எதிர்காலம்னு சொல்லி சொன்னாங்க. 1000 வருஷம் முடிஞ்ச பிறகும் இது எதிர்காலம்னாங்க. 1500 வருஷத்துலையும் சில பேர் இது எதிர்காலம்ன்றாங்க. இன்றைக்கி 2019 இருக்கிறோம், இன்றைக்கி இது நிகழவே கிடையாது, எதிர்காலம்ன்றாங்க. இதுதான் ஃபியூச்சரிசம். அடுத்து 2500 வந்தாலும் இது எதிர்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த குரூப்போட வேலை. ஆனால் இந்த எதிர்கால நிறைவேறுதல் இதை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொன்னால் சாத்தானுடைய கூட்டம். ரோமன் கத்தோலிக்க சபையில் ஜெசுவெட் சபை, சேசு சபை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே மேனுவல் லக்குன்சா அப்படின்ற ஒரு சேசு சபை அந்த பாதிரியார் இருக்கிறாரு, மேனுவல் லக்குன்சா. அவரோட கைகோத்தவர் தான் இந்த ஃப்ரான்சிஸ்கோ ரிபேரா. இவங்க எழுதின கான்செப்ட் தான் இந்த ஃபியூச்சரிசம். இதுக்கான விக்கிபீடியா லிங்க் தெளிவாக இருக்குது. இந்த ஃபியூச்சரிசமை யார் கொண்டு வந்தா அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெசுவெட் சாமியார்கள் தான் இதை கொண்டு வந்தாங்க. மேனுவல் லக்குன்சா அண்ட் ஃப்ரான்சிஸ்கோ ரிபேரா இவங்க எந்த வருஷத்தில் இந்த கொள்கைகளெல்லாம் எழுதுனாங்க? சாத்தான்றது வந்த ஒரு கொள்கை சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்காது. சாத்தானுடைய சபையாகிய ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து நம்ம இங்கே மக்களை எதுவுமே குறை சொல்லலை. சாத்தானுடைய சபைன்னு சொல்லி ரோமன் கத்தோலிக்க சபையை சொன்னோம்னு சொன்னாக்க ரோமன் கத்தோலிக்க மக்களை நம்ம குறை சொல்ல வரல. அந்த சகோதரர்களெல்லாம் ரசிக்கப்படணுன்றதான் நம்மளோட எண்ணம். ஆனால் அதை வழி நடத்துகிற அந்த அந்திகிறிஸ்து போப்பு மற்றும் அந்த அந்திகிறிஸ்து கூட்டத்தாராகிய அந்த கார்டினல்ஸ், அந்த பிஷப்ஸ், அவங்கள தான் நம்ம இந்த விஷயத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த ஃபியூச்சரிசம் கொண்டு வந்தது இது ரோமன் கத்தோலிக் சபை. அவங்களுக்கு என்ன லாபம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு இருக்கிற லாபம் பெரிய லாபம். அவங்க தான் அந்திகிறிஸ்துன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்திகிறிஸ்து இப்போ உலகத்தில் கிடையாது, அவன் ஃபியூச்சரில் தான் வருவான். அவன் எதிர்காலத்தில் தான் இருக்கிறானே ஒழிய இப்போ அந்திகிறிஸ்து உலகத்தில் இல்லைன்னு சொல்கிறது அவனுக்கு மட்டும்தான் லாபமே ஒழிய அதை கேட்கிற எல்லா மக்களுக்கும் நஷ்டமாக தான் இருக்குது. இது ஒரு தவறான அணுகுமுறை. ஆனால் இன்றைக்கி இந்த அணுகுமுறையை தான் புரொட்டஸ்டன்ட் போதகர்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போ அவங்க யாரோட கைக்குள்ளார இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி 90% மேலே நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் ஏதாவது ஒரு வீடியோவோ இல்லை ஒரு யூடியூப்பில் போய் ஒரு சர்ச் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 90% மேலே இவங்க பேசுகிறது ஃபியூச்சரிசம், எதிர்கால நிறைவேறுதல், அந்திகிறிஸ்து உலகத்தில் இல்லைன்னு சொல்லி. காரணம் என்னென்னா அவங்க அந்திகிறிஸ்து கூட கை கோர்த்துட்டாங்க. போப்பு கூட நேற்றே பார்த்தோம், எக்யூமெனிசமில் அவங்க கை கோர்த்துட்டாங்க. எக்யூமெனிசமில் கை கோர்த்ததுக்கப்புறம் அவங்க எப்படி போப்பு போய் அந்திகிறிஸ்துன்னு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அவங்களோட தலைவராக இப்போ போப்பு தான் இருக்கிறார் ப்ரொட்டஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்க்கு. ஸோ இந்த ஃபியூச்சரிசம் எதிர்கால அணுகுமுறைன்றது தவறுன்றதை பார்த்துட்டோம். அடுத்து வருவோம் ப்ரீட்டரிசம், கடந்த கால நிறைவேறுதல். ஒன்று எதிர்காலம்ன்றாங்க, இல்லைன்னா கடந்த காலம். என்ன கடந்த காலம்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா தீர்க்க தரிசனங்களும் 70 AD நிகழ்ந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இதில் யாருப்பா அந்திகிறிஸ்துன்னு கேட்டிங்கன்னா நீரோ மன்னன், ரோம ராஜ்யத்தில் இருந்த ராயனாகிய நீரோ மன்னன், இவன் தான் அந்திகிறிஸ்து. இதில் இருக்க எல்லாமே நிகழ்ந்து முடிஞ்சிருச்சுன்றாங்க. இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோமன் கத்தோலிக்க ஜெசுவெட் பிரீஸ்ட். இவர் பேர் லூயிஸ் டி அல்கசார். லூயிஸ் டி அல்கசார். இந்த ப்ரீட்டரிசம் இது நீங்கள் யார்கிட்டருந்து வந்துச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜெசுவெட் தான் இங்கேயும் வராரு, லூயிஸ் டி அல்கசார். ஸோ ஒரே சபையிலேருந்து 2 கள்ள போதகம். ஒன்று என்ன சொல்கிறாங்க, இது ஃப்யூச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று இது பாஸ்டில் இருக்குன்றாங்க. ஸோ அவங்களோட கொள்கை என்னது? இன்றைக்கி உலகத்தில் அந்திகிறிஸ்து கிடையாது, போப்பை பாதுகாக்கிறது தான் அவங்களோட எண்ணம் எல்லாம். ஸோ இந்த விஷயமும் ஒரு கள்ள போதகம் தான். ப்ரீட்டரிசம் இதுவும் வசனத்தின்படி கிடையாது. 3வது வருவோம் ஹிஸ்டாரிசிசம், வரலாற்று நிறைவேறுதல். இந்த வரலாற்று நிறைவேறுதலை நம்பினவங்க பேசினவங்க அவங்களோட பெயர்களை மட்டும் பாருங்கள். மார்ட்டின் லூத்தர் இயேசுவுக்காக உயிரையும் பாராமல் பைபிளை அவர் ஜெர்மன் லாங்குவேஜில் மொழிபெயர்த்தவர்.
ஜான் கால்வின், ஒன் ஆஃப் த ரிஃபார்மர்ஸ், தாமஸ் கிரான்மர், ஒன் ஆஃப் த ரிஃபார்மர்ஸ், ஜான் தாமஸ், ஜான் நாக்ஸ், காட்டன் மேத்தர், ஐசக் நியூட்டன் மாதிரி பெரிய சயின்டிஸ்ட்டும் இதில் இருக்கிறாங்க. பெரிய மேதைகள், ஜோசப் மீட் மாதிரி பெரிய மேதைகள்லாம் ஐசக் நியூட்டனுக்கு கொஞ்சம் முன்னாடி வாழ்ந்தவர். இவங்க மட்டும் கிடையாது, இயேசுவுக்காக உயிரை கொடுத்த வில்லியம் டிண்டேல், அவரை உயிரோடு எரிச்சு கொண்டாங்க. இயேசுவுக்காக உயிரை கொடுத்தவர் வில்லியம் டிண்டேல். ஜான் ஹஸ், ஜெரம் ஆஃப் பிராக், இவங்களெல்லாம் உயிரோடு எரிச்சு கொண்டாங்க. ஸோ ஜான் வைக்லிஃப் மாதிரி இவங்கள மாதிரி இயேசுவுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு துணிஞ்சவங்க, உயிரை கொடுத்தவங்க, இவங்க எல்லாரும் எதை நம்பி இருக்கிறாங்கன்னு பார்த்தா வரலாற்று நிறைவேறுதல். ஏன் இது சரின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வரலாற்று நிறைவேறுதல நம்பர் 1 கொள்கை என்னன்னு சொன்னாக்க போப்பு தான் அந்தி கிறிஸ்து. அடுத்து 2வது, எல்லாமே தானியலில் நடந்த மாதிரி தான் இதுலேயும் நடக்குது. 2 புஸ்தகத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா வரலாறு இருக்குது. தானியல் புஸ்தகத்தை நீங்கள் வந்துட்டு பைபிளில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரலாறுக்கு போய் நெபுகாட்நேசர்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தாரா, இருக்கிறான் வரலாறில். 2வது வந்துட்டு சைரஸ்ன்னு சொல்லி ஒரு ராஜா இருக்கிறாரா, அவரும் வந்துட்டு வரலாறில் இருக்கிறாரு. ஸோ அர்த்தசஷ்டா ராஜா, இந்த மாதிரி ராஜாக்களோட பெயர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறில் இருக்குது. ஸோ அதோட தானியலோட நிறைவேறுதல் எப்படி இருக்குது, வரலாறில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ரெவலேஷன், வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இருக்கிற இந்த நிறைவேறுதலும் வரலாறில் தெளிவாக இருக்குது. அப்படின்றது அந்த வரலாற்று நிறைவேறுதல். இதுதான் நம்ம எடுக்க போகிற அப்ரோச், இதுதான் சரியான அப்ரோச். பைபிள் படி பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான அப்ரோச். காரணம் என்னன்னாக்கா, காலம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லிட்டார். இது 2000 வருஷம் கழிச்சு கிடையாது, ஃபியூச்சரிசம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். இந்த புஸ்தகமே 95 எழுதப்பட்டா இது 70 நிறைவேற இருக்க வாய்ப்பு இருக்கா? ப்ரீட்டரிசம் கம்ப்ளீட்டாக தப்பு. ஏன்னா இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதே 90லேருந்து 95 வரைக்கும். ஸோ ப்ரீட்டரிசம் எடுத்தானே ஃபால்ஸ்ன்னு தெரியுது. ஃபியூச்சரிசம் எப்போ கேட்டாலும் இன்னும் நிறைவேறலன்னு சொல்லி அந்த கிறிஸ்தை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வரலாற்று நிறைவேறுதல் தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஆவியானவர் இதுதான் சரியான அப்ரோச் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கிறாரு. தானியல் புஸ்தகம் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. தானியல் புத்தகம் வரலாற்று அணுகுமுறையை தான் கொண்டுள்ளது. ஸோ இந்த சேம் அணுகுமுறையை தான் நம்ம எடுக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 1:3 ஏற்கனவே பார்த்தோம், காலம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி இயேசுப்பா சொல்கிறார். ஸோ இது ஸ்லோவாக வரலாறில் வந்துட்டு 2000 வருஷமாக இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நிகழ்ந்துக்கிட்டே தான் வந்துட்டு வருது. வெளிப்படுத்தல் விசேஷம் 22:10 வசனத்துலையும் காலம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு ஏசப்பா 2 இடத்துல சொல்கிறார். வெளிப்படுத்தல் 1:3, வெளிப்படுத்தல் 22:10, 2 இடங்கள்லையும் டைம் இஸ் அட் ஹேண்ட், காலம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டார். 95 இந்த புஸ்தகம் எழுதி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஸ்லோவாக இந்த வசனங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. தானியல் எவ்வளோ வருஷமாக நிறைவேறிக்கிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புஸ்தகம், 2500 2600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புஸ்தகம் இன்ன வரைக்கும் நிறைவேறி முடியல. 2500 வருஷமாக ஸ்லோவாக நிறைவேறிக்கிட்டே இருக்குது. வெளிப்படுத்தல் விசேஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. ஆண்டவர் அவரோட வருகை மட்டும் நமக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுத்துருக்கிறார். நம்மளை கைவிடவே இல்லை. கை விட்டுட்டாருன்னு சொல்கிற அப்ரோச் தான் ஃபியூச்சரிசம். ஃபியூச்சரிசம் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கால நிறைவேறுதல். ஏசப்பா 2000 வருஷமாக நம்மளை கை விட்டுட்டாரு, இனிமேட்டு தான் அது நடக்க போகுது. கடன்ட்டு எல்லாமே ஒரு 3 வருஷத்தில் நிகழ்ந்து முடிஞ்சிடும்னு சொல்லி போப் அந்தி கிறிஸ்துவை அவங்க பாதுகாக்கிறதா அவங்களோட வேலையே. பட் ஏசப்பா காலம் சமீபமாக இருக்குது, இது இமீடியட்டாக இதோட நிறைவேறுதல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ வெளிப்படுத்தல் விசேஷத்தை நம்ம விளக்குவதற்கு வேத அடிப்படையிலான இந்த வரலாற்று அணுகுமுறையை தான் நம்ம கையாள போகிறோம். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஷார்ட் டாபிக்ஸ், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். நம்ம எப்படி இதை அணுகிறது அப்படின்றதுக்காக தான் இந்த ஷார்ட்டான டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம்.